Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தி A+ சரித்திர பதிவேடு குற்றவாளியும் பாஜக பிரமுகருமான படப்பை குணா தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். வணக்கம் துரை வெங்கடேஸ்வரன், இந்த கைது நடவடிக்கை தொடர்பான விவரங்கள். வணக்கம். இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியிலே மதுரமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் படப்பை குணா என்கிற குணசேகரன். இவர் மீது இந்த கொலை முயற்சி, அதே போன்று அடிதடி உள்ளிட்ட 58 வழக்குகளுக்கும் மேலாக நிலுவையில் இருந்து வரக்கூடிய A+ கேட்டகரி ரவுடி. இவர் மீது இந்த காஞ்சிபுரம் மட்டுமின்றி செங்கல்பட்டு, அதே போன்று திருவள்ளூர் ஆகிய பகுதியிலும் இந்த கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, அதே போன்று சிறு குறு தொழிற்சாலைகள் அல்லது நிறுவனங்களை மிரட்டுவது, குறிப்பாக இந்த ஸ்ரீபெரும்புதூர் சுற்றியுள்ள பகுதிகளிலே இந்த தொழிற்சாலைகளிலும் தொழிலதிபர்களையும் மிரட்டி மாமூல் பெற்றதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகளானது எழுந்து வந்ததை கடந்த 2022ஆம் ஆண்டு வெள்ளந்துறை தலைமையிலான போலீசார் அவரை படப்பை குணாவை தேடி வந்த நிலையிலே கைதாப்பட்டை நீதிமன்றத்திலே சரணடைந்த படப்பை குணா மீது சிறையில் அடைக்கப்பட்டனர். அதனை தொடர்ந்து அவர் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்திருந்தது. இதனை அடுத்து சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்த அந்த படப்பை குணா பாஜகவிலே இணைந்து அவருக்கு காஞ்சிபுரம் மாவட்ட OBC அணியின் தலைவராகவும் பதவி வகித்து வந்தவர். இந்த நிலையில இவர் மதுரமங்கலம் பகுதியை சேர்ந்த மோகன்குமார் என்பவருக்கும், அதே போன்று இந்த படப்பை குணாவிற்கும் மதுரையிலிருந்து விவசாய நிலங்களுக்கு இந்த தண்ணீர் திறந்து விடுவதிலே பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையிலே இந்த பிரச்சனையிலே மோகன்குமார் தாக்கப்பட்டதாக சுங்காசத்திரம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையிலே தற்போது படப்பை குணா கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த ஓராண்டுகளுக்கும் மேலாக வெளியில் இருந்தவர் தற்போது 58 வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய A+ கேட்டகரி தற்போது சுங்காசத்திரம் காவல்துறையினால் தற்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டு இன்னும் சற்று நேரத்திலே சிறையில் அடைக்கப்படுவதற்கான கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கைகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. போலீசாருடைய இந்த அதிரடி நடவடிக்கை இந்த பகுதி மக்கள் தற்போது தொடர்ந்து காவல் நிலையத்திலே தொடர்ந்து அந்த புகார் அளித்து வந்த நிலையிலே தொடர்ந்து இந்த பகுதியிலே தற்போது இந்த பதற்றமான ஒரு நிலையானது ஏற்பட்டு வந்த நிலையிலே தற்போது போலீசார் தற்போது இந்த நடவடிக்கையினை மேற்கொண்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பிலே சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன்.